ஹலோ கைஸ், ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற இல்லை படிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறத இப்போ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? நீங்கள் பேங்க் எக்ஸாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சிடும். சரியா? ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ பேங்க் எக்ஸாம் எடுக்கிறீங்க இல்லை எடுக்க யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் 7+ இயர்ஸாக இருக்கிறேன். 2018 இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறேன். பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை பற்றி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எடுத்திருக்கேன், யூடியூப்பில் எடுத்திருக்கேன். நம்ம கிளாஸஸ்ஸு யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. அப்போ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் உடைய மிட்ஸு. பேங்க் எக்ஸாம்னு ஒன்று மக்கள் நினைக்கிற சில விஷயங்களை நம்ம இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். சரியா? பேங்க் எக்ஸாம் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா 6 மாதத்தில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் வந்துட்டு இங்கே ஆறுதலாவோ இதுவாவோ ஜென்ரலாக நான் பேச மாட்டேன். இல்லாத விஷயத்த பாசிட்டிவாக பேச மாட்டேன். இருக்கிறது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேன் கிளியர் இன் 6 months அப்படிங்கிறது பொய். சரியா? பேங்க் எக்ஸாமை 6 மாதத்தில் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது பொய். கிளியர் பண்ண முடியும், யாராலையுமே கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த யூபிஎஸ்சி எழுதிட்டு கீழே இறங்கி வரான் பார்த்தீங்களா, அவன் கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். பட் ஒரு ஆவரேஜான ஒரு இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு 6 மாதத்தில் கிளியர் பண்ண முடியாது. 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லையோ 6 monthsலையோ கிளியர் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதும் அந்த மைண்ட் செட்டோட வராதிங்க. ஒரு ஒன் இயர் இல்லை, ஒரு 1.5 2 years அப்படிங்கிற பிளான் வைங்க. 1.5 years 2 years பிளான் வைங்க. சரியா? ஸோ 6 monthsல கிளியர் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் ரொம்ப கம்மி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎன்பிசிக்கு சப்ஜெக்ட் நிறைய சப்ஜெக்ட்டு, பேங்க் எஸ்எஸ்சிக்கெலாம் சப்ஜெக்ட் கம்மி, அதனால் ஈஸியாக படிச்சிடலான்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பேங்க் எக்ஸாமில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒத்த சப்ஜெக்ட்டு டிஎன்பிசியில் இருக்கிற குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து முழுங்கிடும். அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் கம்மியாக படித்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராதிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின் பயமே என்னது தான்? இங்கிலீஷ் தான். ஸோ தமிழ் மீடியமாக இருந்தேன் அப்படின்னா என்னால் கிளியர் பண்ண முடியாது. நான் தமிழ் மீடியம், அதனால் நான் டிஎன்பிசி எடுத்தேன். நான் தமிழ் மீடியம், அதனால் நான் வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாம்லாம் எழுதினேன். தமிழ் மீடியம், அதனால தான் பேங்க் எஸ்எஸ்சி பக்கம் வரலை அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. தமிழ் மீடியம் படித்து ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர். தமிழ் மீடியம் படித்தா பாஸ் ஆக முடியாது அப்படிங்கிறது 100க்கு 100 பொய், மித்து. சரியா? கடைசி பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 எக்ஸ்ட்ரீமில் சொல்லிடுவாங்க. ஒன்று எக்ஸாம் ரொம்ப ஈஸின்றுவாங்க, இல்லை எக்ஸாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இல்லை. எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமில் எல்லாமே கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். சரியா? கான்செப்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். மனப்பாடம் பண்ணுற கதை கிடையாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமில் மனப்பாடம் கதையே கிடையாதுடா. கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும், மற்றபடி எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்கூலில் காலேஜ்லாம் இதே கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதே கொஸ்டின் டெஸ்ட்டில் வரும், அதை அப்படியே போட்டுருவோம். டிஎன்பிசிலையுமே அந்த ஃபார்மேட் இருக்கும். இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வரும்னா அந்த ஏரியாவிலேருந்து இது மாதிரி ஒரு கொஷின் வரும். குரூப் 4 அந்த மாதிரி இருக்கும். அதே கொஷின், சேம் கொஷின் கூட ரிப்பீட் ஆகும். பட் இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது. ரிப்பீட்டே ஆகாது, வாய்ப்பே இல்லை. சரியா? எல்லாமே புரிஞ்சு போடுறது தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் புரிதல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதோ, எவ்வளோ தூரம் உங்களால் கான்செப்டை டக்குன்னு பிக்கப் பண்ண முடியுதோ, எவ்வளோ தூரம் நல்லா யோசிக்க முடியுதோ, அவ்வளோ தூரம் இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ணுற ஃபோக்கஸ் கிடையவே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட்டு, ஏன் பேங்க் எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய காரணங்கள் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக கரெக்டான காரணம் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னதுன்னா, உங்களுக்கு பேங்க் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஈடுபாடு இருக்கணும். பேங்க் வேலை அப்படிங்கிறதுல ஒரு விருப்பம், ஒரு ஆர்வம் இருக்கணும். எந்த ஒரு விஷயமே பிடிச்சு பண்ணோம்னா அது ஈஸியாக ஜாலியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாவது இந்த விருப்பம் இருக்கணும். அதுக்கப்புறம்
அது மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி வருவோம். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பேங்க், டிஎன்பிசின்னு எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணி போடுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இதில் ஒன்லி பேங்க் எக்ஸாம்ஸ் மட்டும் போடுறேன். பேங்க்கில் தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சேலரி. நீங்கள் எஸ்எஸ்சி, டிஎன்பிசி அண்ட் பேங்கிங் கம்பேர் பண்ணிங்கன்னா பேங்க்கில் ஒரு பையன் பிஓவில் வாங்குகிற சேலரி பேங்க் எஸ்பிபிஓ வந்துட்டு ஒரு குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஃபீஸரை விட அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ பேங்க்கில் எடுக்கிற சேலரி வந்துட்டு பெஸ்ட்டு. அதே மாதிரி பேங்க்கில் உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டும் பெஸ்ட்டு. பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சினா என்ன, லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் பேங்க் ஆஃபீஸருங்கும்போது அதில் கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டு வேறு. சரியா? ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டு பயங்கரமாக இருக்கும். சேலரி வந்துட்டு 3 ஃபீல்டில் பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சேலரி அதிகமாக இருக்கிறது பேங்க் எக்ஸாம்ஸ் தான். பட் ஒர்க் இருக்கும். சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாமே எக்ஸ்பெக்டட் இருக்க தான் செய்யும். சரியா? ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னதெல்லாம். ஸோ ஒரு பேங்க் எக்ஸாம் நான் சூஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் எனக்கு எதுவுமே தெரியாது, பேங்க் எக்ஸாம்னா நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இது நான் எத்தனை தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னு எனக்கு தெரில, தயவு செஞ்சு ஆஃப்லைன் ப்ரிஃபர் பண்ணாதீங்க என்று நிறைய பேர் கேட்பாங்க. சார் ரேஸில் படிக்கலாமா, சுரேஷில் படிக்கலாமா, ரேஸ் நல்லா இருக்குமா, சுரேஷ் நல்லா இருக்குமா? நான் எந்த ஒரு தனி இன்ஸ்டியூஷனை பற்றியும் நான் கமெண்ட் பண்ணலை. நான் ரேஸ் நல்லாயிருக்கும், சுரேஷ் நல்லாயிருக்கும், இங்கே ஃபீஸ் அதிகம், அங்கே ஃபீஸ் கம்மி, அந்த கதையே எனக்கு வேண்டாம். ஆஃப்லைன் கிளாஸே ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீஸ் அதிகம், பேசிக். சரியா? ஆஃப்லைன் கிளாஸ்லேயே என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபீஸ் அதிகம். உங்களுக்கு ஒரு மாதம் எத்தனை கம்ப்ளைண்ட் கேட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு மாதம் 40 நாள், 30 நாள், 35 நாள். ஏன்னா அவங்க போடுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் இதுலேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். பேரண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க தான் வந்துட்டு அது என்ன பண்ணிடும்னா ரிசல்ட்டு, நம்ம ஆட்கள் ரிசல்ட் போடுறத பற்றி உங்களுக்கு தெரியாது. என்னது, அங்கே அவன் படிச்சிருக்கவே மாட்டான், இல்லைன்னா வெறும் ஒரு இன்டர்வியூக்கு போயிடுவான். ஆனால் இவனுக்கு தான் அவனை ஏபிசிடிலேருந்து சொல்லி கொடுத்த மாதிரி ஆளாக படத்தை போட்டுருவானுங்க. அதனால் நீங்கள் இந்த வாத்தி படத்துலலாம் கம்பெனியில் அதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதெல்லாம் வந்து பக்காவாக நடக்கும், இந்த ஃபீல்டில் நடக்கும், நடந்துருக்கு, இனிமேலும் நடக்கும். அதனால் ரிசல்ட்டை பார்த்தோ அந்த போடுற அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோ ஏமாறாதீங்க. யாராவது படிச்சுட்டு இருப்பான் பார்த்தீங்களா எக்ஸாமுக்கு, இல்லை எவனாவது படிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட கேளுங்க. ஆஃப்லைன் ப்ரிஃபரன்ஸு வேண்டாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா. ஏன்னா ஃபீஸ் அதிகம். நீங்கள் அங்கே ஒரு 20,000 போடுறதுக்கு ஆன்லைனில் சூப்பராக நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். இது என்னுடைய சஜஷன். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் ஃபீஸ் அதிகம், அதான் ஒரு பிரச்சனை. ஃபீஸ் கம்மியாக இருக்குது சார், எங்கள் ஆஃப்லைன் சென்டர் வந்துட்டு ஃபீஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சென்டரு நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, ஃபீஸ் வெறும் கம்மியாக தான் சார் இருக்குது, ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபீஸ் தான் இருக்குன்னா தயவு செஞ்சு போங்க. ஆஃப்லைன் மெத்தட் ஆஃப் ஸ்டடி தான் கரெக்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடி. சரியா? ஆனால் இவங்க வாங்குகிற ஃபீஸை பார்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக ஒரு பிரச்சனையான ஒரு விஷயந்தான். சரியா? ஏன்னா இவங்க வாங்குகிற ஃபீஸுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா 100% கிடையாது. எனக்கு ஃபீஸ் காசு வாங்குறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் என்றைக்குமே சொல்லுவேன், ஒர்த்தான எஜுகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் காசு வாங்கணும், குவாலிட்டி எஜுகேஷனுக்கு கண்டிப்பாக காசு வாங்கணும். ஆனால் காசுக்கு ஒர்த்தான கண்டென்ட் இருக்குமா அப்படின்னா 100% கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் ஃபீஸ் அதிகம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று தான், அந்த ஃபீஸுக்கு ஏற்ற கண்டென்ட் இருக்காது. அதை விட கம்மியான ஒரு ப்ரைஸில் நீங்கள் ஆன்லைனில் எங்கேனாலும், நீங்கள் ஆன்லைனில் நம்மள்கிட்ட தான் பை பண்ணணும், நம்ம வெப்சைட் இருக்குது, நம்மகிட்ட எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவலாகவே கோர்சஸ் வச்சுருக்கோம். நம்மளுடைய அட்மின் நம்பர், இவங்கள்ட்ட ஃபோன் அடித்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கூட சொல்லுவாங்க. சரியா? நம்ம கோர்ஸு தான் வாங்குங்கன்னு இல்லை, எந்த கோர்ஸ்னாலும் ஆன்லைன் கோர்ஸும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ஆன்லைனில் ஃபீஸு
ஒர்த்தாக இருக்கும், ஆஃப்லைனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இஃப் பாசிபிள் ஆஃப்லைனை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 6 மாதம் படித்து பார்த்தேன் சார் ஆன்லைனில், ஒன்றும் எனக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் போங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ஆஃப்லைன் போயிட்டு அங்கே அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனுக்கு வரீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு எதுக்கு எடுத்தாலும் ஒரு சென்டரில் போய் சேரணும், அவங்க தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள், மண்டையிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். யூடியூப்பில் இருக்கிற சோர்ஸஸுக்கு இன்றைக்கி நான் கால் மேலே கால் போட்டு ₹1 செலவில்லாமையே படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். நான் வந்துட்டு கடைசி 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா இங்கிலீஷும் யூடியூப்பில் இருக்கிற இங்கிலீஷ் தான். ₹1 செலவழிச்ச கிடையாது, ₹1 செலவழித்தது கிடையாது. ₹1 கூட நான் என்னுடைய இங்கிலீஷை பெட்டர் ஆக்கணும், நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் இவ்வளோ செலவு கொடுத்து வாங்கணும்னு கிடையவே கிடையாது. யூடியூப் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபர்மேஷனுக்கு ஆக்சஸ் இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஆக்சஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் இப்போ மேட்ரு. சரியா? ஸோ என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிட்டீங்களோ பண்ணலையோ, உங்களுடைய சோர்ஸஸ் யூடியூபும் டெலிகிராமும் தான். புக்ஸு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ், புக்ஸ் வந்துட்டு டிஎன்பிசி அளவுக்கு இங்கே புக்ஸை வச்சு தான் படிக்கணும்லாம் கிடையாது. பட் புக்ஸு நல்ல புக்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்மள்டே புக்ஸ் இருக்குது. இப்போ தான் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிடலாம். சரியா? பட் மெயின் சோர்ஸ் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா யூடியூப் அண்ட் டெலிகிராம் தான். டெலிகிராமில் பேங்க்குங்கிற பேரில் எந்த குரூப் இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். யூடியூப்பில் இருக்கிற எல்லா சேனலுமே டெலிகிராம் குரூப்ஸ் வச்சுருப்பாங்க. ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி அங்கே கேளுங்க, டவுட்டு கேளுங்க, அங்கே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க, செம்மையாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பண்ணுங்க. சரியா? ஓகே, இது நான் ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டுட்டேன். பிகினர்ஸ் வந்துட்டு என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பானுங்க, இல்லை 2 சப்ஜெக்ட் படிப்பாங்க, இல்லைனா முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போலாம் படிக்காதீங்க. 5 தீஸ் மிஸ்டேக்ஸ் கேன் சேவ் யூ இயர்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருப்பேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி. அதை போய் பாருங்கள். அதில் பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரியா? சும்மா படிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போடுறது, 1-2 சப்ஜெக்ட் படிக்கிறது, முதல்ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது, தனி உலகத்திலே வாழ்ந்து படிக்கிறது, அதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங். சரியா? டெலிகிராமில் குரூப்ஸ் இருக்கும், குரூப்ஸில் பாருங்கள், கேளுங்க, டவுட்டு கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இங்கே போயிட்டு 20,000 செலவழிக்கிறதுக்கு ₹200 செலவழிச்சு இல்லை ஃப்ரீயாகவே யூடியூப்பில் உட்காந்து படிச்சிடலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போது சோர்ஸஸ் நான் சொல்ல போகிறேன். புக்ஸு நான் சொன்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு புக்கை வச்சு படிக்க ஓகே அப்படின்னா படிங்க. பட் பிகினர்ஸ் மட்டும்தான் புக்ஸ் வச்சு படிப்பாங்க. பிகினிங் ஸ்டேஜில் மட்டும்தான் புக்ஸு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓகே சமாளிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் டெஸ்ட்டு போடுற பிளாட்ஃபார்ம்ஸ். இல்லை என்னது? டெஸ்ட்டு போடுற பிளாட்ஃபார்ம்ஸ். சரியா? பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்காக முதல்ல இருந்தே மார்க் டெஸ்ட் போடக்கூடாது. 6 மாதத்துக்கு கான்செப்டை கற்றுக்கிடுங்க, கற்றுக்கிட்டு டெஸ்ட்டு போடுங்க. இங்கே பாருங்க, மிஸ்டேக்ஸே தான் எழுதியிருக்கேன். ப்ராப்பர் ஃபவுண்டேஷனே போடாமல் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு மார்க் டெஸ்ட்டு போங்க. சரி? அந்த மார்க் டெஸ்ட்டுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்லேயும் மார்க் டெஸ்ட் வந்துட்டு இருக்குது. நம்ம இன்னும் லான்ச் பண்ணலை, லான்ச் பண்ணிடுவோம். சரியா? ஸோ இது நல்லா இப்போது ஃபேமஸாக இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ். இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் அப்படிங்கிற கதை கிடையாது. நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் இதை சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு சோர்ஸோ மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆலிவ் போர்டுக்கு. நான் ஆலிவ் போர்டு தான் போட சொல்லுவேன். செகண்ட் ப்ராக்டிஸ் மார்க். இந்த 2லே எங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும். மற்றதுலே தான் போடணும் அப்படின்னா ஸ்மார்ட் கீடா, கைட்லி, டெக்ஸ்ட் புக் எல்லாம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கிடுங்க. பிகாஸ் டெக்ஸ்ட் புக்கு எனக்கு படலை, எனக்கு நல்லதாக படலை. இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது லாஸ்ட்டாக வச்சுருங்க.
அட்டா வந்துட்டு முன்னாடி கொடிக்கட்டி பறந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு. ஆலிவ் போர்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டு தான் டாப், அப்புறம் ப்ராக்டிஸ் மார்க். ஸோ இவங்க 2 பேர் டாப்பு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஒர்த்து. எனக்கு குவாலிட்டி முக்கியம் அப்படின்னா நான் 200 கூட 300 செலவழிப்பேன் அப்படின்னா ஆலிவ் போர்ட்லேயும் ப்ராக்டிஸ் மார்க்லேயும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆலிவ் போர்ட், செகண்ட் ப்ராக்டிஸ் மார்க். உங்களுக்கு உண்மையான காம்படிஷன் இங்கே தான் இருக்கும், ஒரிஜினல் காம்படிஷன். அட்டாவில் போடுவேன் சார், அட்டாவில் போட்டு எனக்கு 90% வரும் சார், நான் நல்லா படிச்சுட்டு இருப்பேன் நான் நினச்சிக்கிடுவேன். அப்படி கிடையாது. ப்ராக்டிஸ் மார்க் ஆலிவ் போர்டில் போனீங்கன்னா அப்போ தெரியும் 50% வந்து நிற்கும். அதே ஆள் அட்டாவில் போட்டால் 90 வரும், ஆலிவ் போர்டில் போட்டால் 50 வரும். ஆலிவ் போர்டில் தான் ஒரிஜினல் காம்படிஷன். உங்களுக்கு உண்மையிலே உங்கள் கூட பண்ணுறவங்க, உங்கள் கூட டெஸ்ட் போடுறவங்க கூட காம்படிஷன் இருக்கணும்னா ஆலிவ் போர்டு அண்ட் ப்ராக்டிஸ் மார்க் அங்கே தான். அதுதான் சரியா, அதுதான் அந்த ஒருத்து. அதுலேயுமே நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிஸ் மார்க் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ ஆலிவ் போர்டு இன்னும் நல்லா இருக்குது. ஸோ ஆலிவ் போர்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். இந்த வருஷம்லாம் ஒன்லி ஆலிவ் போர்டில் மட்டும் தான் டெஸ்ட் போட போகிறோம். ஒரு டெஸ்ட்டெல்லாம் ஒரு இடத்துல ஒழுங்காக போட்டு கரெக்ஷன் பார்த்தாலே போதும். சும்மா டெஸ்ட்டு போடாமல் டெஸ்ட்டு கரெக்ஷன் பார்க்கணுங்க. அதுக்கு டெஸ்ட்டு எப்படி கரெக்ஷன் பார்க்கணும்னு தெரியணும், அது புரியுது. பட் அதுக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டுக்கு போகணும். சரியா? சரி, நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதுன்னா குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், இது 3 ப்ரிலிம்ஸுக்கு எக்ஸாமுக்கு வரும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாமே வரும் மெயின்ஸுக்கு. சில எக்ஸாம்ஸில் பேங்கிங் அவேர்னஸ் வரும், சில எக்ஸாம்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே வரும், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரும். இப்போ இது 3 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. இவன் 3 எல்லா எக்ஸாமுக்கும் வருவான். மெயின்ஸில் வரக்கூடியவன் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் பில்டப் பண்ணி சொல்ல போகிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் தான் இப்போதைக்கு சொல்ல போகிறேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் இதிலே படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு சேனல்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன் அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் அதே மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி சேனல்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் சொல்ல போகிறேன். சில சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். இதில் எதுவுமே வந்துட்டு ஸ்பான்சர்டு கிடையாது. என் பேரை சொன்னால் இவங்க பேரை சொன்னால் நம்மளுக்கு காசு அப்படிலாம் கிடையாது. குவாலிட்டி வச்சு சொல்கிறேன். சரியா? குவான்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சேனல்ஸும் இருக்கும், தமிழ் சேனல்ஸும் இருக்கும். உங்களை நான் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருவேன். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ட்டு கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு சேனல், கெரியர் டிஃபைனர் தான். நான் குவான்ஸ் படிக்கிறது இந்த சேனலில் தான். இவர் அந்தளவுக்கு ப்ரில்லியன்ட் அப்படிலாம் கிடையாது. பட் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்துட்டு ஆசமாக இருக்கும், செமையாக சொல்லிக் கொடுப்பாப்புல. கெரியர் டிஃபைனர். சரியா? கௌஷிக் மொஹாந்தி அப்படிங்கிற ஒருத்தர் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ தனி சேனல் வச்சுருக்காரு. இது ஹிந்தி சேனல் தான். சரியா? ஹிந்தி சேனல். நெக்ஸ்ட்டு ஸ்டடிஃபைடு ஆஷிஷ் அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க லெவல்லாம் வேறு மாதிரி இருக்கும். குவான்ஸுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தமிழ் பக்கமே வர மாட்டேங்கானுங்க பசங்க. அதில் வந்துட்டு பிரச்சனையும் இருக்குது. அது டீச்சர்ஸ் சைடு சொல்லவா ஸ்டூடெண்ட்ஸ் சைடு சொல்லவான்னு தெரில. தமிழில் குவாலிட்டியான கண்டென்ட் இருக்காங்க. பட் ஹிந்தியில் டாமினேட் பண்ணுறது 3 பேர். லேர்னிங் கேப்சியூல் அவன் ஃபேஸ் ஞாபகம் இருக்க, அவன் பேர் மறந்துட்டு, அவர் நல்லா பண்ணுவார். கெரியர் டிஃபைனர், ஸ்டடிஃபைடு, லேர்னிங் கேப்சியூல், இவங்க வந்து ஆல்மோஸ்ட் த டாப் சோர்சஸ். ஸோ இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடி படிக்கும்போது அமர் சார்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸ்பெக்ஸ் போட்டு ஒருத்தர் அட்டாவில் எடுப்பான், அவனும் சூப்பராக எடுப்பான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. பட் கொஞ்சம் இப்போ அவுட் ஆஃப் டச் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு இவங்க 3 பேர். இந்த 3 பேரையுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் போடுவாங்க. 3 பேரில் உங்களுக்கு யார் செட் ஆகுறாங்கன்னு பாருங்கள். ஹிந்தியில் தான் பேசுவாங்க. சமாளிக்க முடியுதான்னு பாருங்கள். சமாளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பெஸ்ட். கெரியர் டிஃபைனர்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபவுண்டேஷன் அவன்கிட்ட தான் போடணும். சூப்பராக போடுவாப்புல. இன்னும் ஒருத்தர் அந்த இவர் பேர்லாம் வர மாட்டேங்குது, எனக்கு மறந்துடுச்சு. நான் படித்தது வந்துட்டு இவங்கள்ட்ட கிடையாது. எக்ஸாம் படிக்கும்போது நான் இப்போ கெரியர் டிஃபெண்ட் படிச்சுட்ருக்கேன். பட்டு எக்ஸாம் படிக்கும்போது இவங்கள்ட்டெல்லாம் படிக்கல. அப்போ அவங்க வேறு ஆட்கள் இருந்தாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒரு 3 இயர்ஸுக்கு. பட்டு இந்த சோர்ஸஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுப்பாங்க 3 பேருமே. தமிழ் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கனிஷினா லாஜிக்ஸ், கேஆர் லாஜிக்ஸ் சேனல், இதெல்லாம் தமிழ் சேனல். இப்போ ரதினா குவான்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கேயுமே இவங்க வந்து முன்னாடி நல்லா குவான்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அவங்க டிஎன்பிசி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கேஆர் லாஜிக்ஸில் கனி சார் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே எடுப்பார். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். கிளியர் பண்ணவங்க எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். இப்போ எங்கள் சேனல்லே வந்துட்டு ஒருத்தன் என்கிட்ட படிங்கன்னு சொன்னால் கேட்காதீங்க, வேறு சேனலில் சொல்லுவானுங்க, வேறு சேனலில் சொல்ல விட மாட்டானுங்க, அது வேறு. பட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணவங்கள்ட்ட கேளுங்க, படிக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, சரியா? அப்புறம் சிடபிள்யூஜேயில் இதுக்கு ராக்வித் ஜாக் சேனலில் எல்லாத்துலையும் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும், சரிங்களா? ரீசனிங்க்கு ஜாக்சன் சார் எடுப்பார். இவர் கரண்ட் கிளாஸை பார்க்கலைனாலும் பழைய கிளாஸஸ் பாருங்கள், 2023, 24 அந்த டைம்லாம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைவ் போட்டால் தான் பார்க்கணும்லாம் கிடையாது. என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் சொல்ல ஜாக்சன் சாருடைய பழைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி பார்க்கலாம். அடுத்து நம்ம சேனல் ஏஏசின்னா அபிட் சார் இங்கிலீஷ் அப்படிங்கிற சேனல் தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேலுமணி சார், அவர் வந்து டிஐயில் எக்ஸ்பர்ட். இது வரைக்கும் டிஐக்கு ஒரு 100 கிளாஸ் போட்டிருக்காரு. இவர் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் பிரகாஷ் சார் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஒர்க் பண்ணுறாரு. இவருமே குவான்ஸ் 2 பேருமே நல்ல ஸ்ட்ராங்காக லெவல் நல்லா ஏற்றி வச்சு போடுறாங்க, சரிங்களா? இவங்க 2 பேருடைய நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இவங்க 3 பேரை பாருங்கள், இவங்க எப்படி கிளாஸஸ் கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெவலை ஏற்றிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கோட் சேனல், கைட்லியுடைய தமிழ் சேனல் இருக்கும். என் நவீன் சொல்லிக் கொடுப்பாப்புல, நவீன் அப்படிங்கிற ஒரு சார் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ஆர்டர் கிடையாது. இது இந்த ஆர்டரில் இவங்க டாப்பு, இவங்க செகண்ட், அப்படி கிடையாது. ஒரு குத்துமதிப்பான அடி, சரியா? ஒரு குத்துமதிப்பான ஒரு இதுதான். ஆர்டரில் நான் போட்டுட்டு எந்த சேனலும் சண்டைக்கு வந்துட போகிறாங்க, அதுக்கு தான் ஒரு ஆர்டர், ஒரு இதில் போட்டிருக்கேன். ஒரு ஆர்டர் கிடையாது, சும்மா ஒரு லைனில் போட்டிருக்கேன். ஹிந்தி சேனல்ஸ் இது, இந்த சேனல், சரியா? இதை தாண்டி குவான்ஸுக்கு வெனம் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. வெனம் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஒரு கோர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவர் டிஎன் பேங்கர்ஸ் தமிழ் சேனல். டிஎன் பேங்கர்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் அப்டேட்ஸு, கட் ஆஃபு, இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க டிஎன் பேங்கர்ஸில். ஸோ அது பார்த்துக்கிடலாம், ஃபாலோ பண்ணிக்கிடலாம். என்ன நிறைய சோர்ஸ் இருக்குது. ஒரு சோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், ஒரு சோர்ஸில் 2 சோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதிலேருந்து போங்க. தமிழ் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. தமிழ் சோர்ஸஸ்லேருந்து சூஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே. ரீசனிங் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அங்குஷ் லம்பா, ஸ்டடிஃபைடு அண்ட் நிமிஷா பன்சால், இவங்கெல்லாம் வந்துட்டு எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த சேனல்லாம் எல்லாருமே போடுவாங்க. எஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கும். ஸோ அங்குஷ் ரீசனிங்க்கு எடுப்பார். அப்புறம் ரீசனிங்க்கு ஆர்ட் ஆஃப் ரீசனிங்னு ஒரு சேனல் இருக்கும், சஞ்சய் சார். இவர் நல்லா எடுப்பார். கிரிட்டிக்கல் ரீசனிங் ஓரளவுக்கு எடுப்பார், சரிங்களா? மோஸ்ட்னு சொல்ல முடியாது, கிரிட்டிக்கல் ரீசனிங் எடுப்பாங்க. லேர்னிங் கேப்சூலில் கிரிட்டிக்கல் ரீசனிங் அந்த அளவுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு லேர்னிங் கேப்சூல் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆர்ட் ஆஃப் ரீசனிங்கில் நல்லா எடுக்காங்க. அப்புறம் சிடபிள்யூஜே, அப்புறம் நம்ம சேனலில் ரம்யா மேம் எடுக்காங்க. அருண்குமார் ஏகே இருக்கான். ஏகே வந்துட்டு அருண்குமார் வந்துட்டு ஐடிபிஐயில் ஒர்க் பண்ணுறான். ஸோ இவர் பசில் போடுறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக போடுவார். நீங்கள் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகுறீங்க அப்படின்னா இவனுடைய பசில் சீரீஸ் AK47 ஒரு கோர்ஸ் இருக்கும். ரொம்ப பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் பெனிஃபிஷியலாக இருந்துன்னு சொன்னாங்க. இவருடைய மெத்தடாலஜியே நல்லா உங்களுக்கு ஸ்பீடு ஏற்றுற ஒரு மெத்தடாலஜி இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி கோட்டு சேனலில் ரீசனிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கோம், ரெகுலராக போயிட்டுருக்கோம். யார் உங்களுக்கு செட் ஆகுறாங்கன்றதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சோர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே சோர்ஸாக சொன்னால் அது ஓகே இருக்காது, பார்த்துக்கிடுங்க. அதனால தான் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரேன்.
எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தமிழ் சேனல் தான். கேஆரில் ரீசனிங் போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ரீசனிங் கிளாஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மணி சார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்துட்டு அவர் சேனல் இது மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ். ஸோ இவர் வந்து ரீசனிங் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் அப்புறம் தனி சேனல் வச்சுருக்காரு, அதில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நான் சொல்லிடுறேன். பட் கரண்ட் அஃபேர்ஸ் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. இப்போயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிமிஷா மேம் வந்துட்டு ஹிந்தி. நீங்கள் நல்லா ரீடிங் கற்றுக்கணும், அப்புறம் நல்லா என்ன சொல்கிறது ஒகேப்ஸ் படிக்கணும்னா நிமிஷா மேம் படிக்கலாம். பட் நிமிஷா மேமுடைய 120 கிராமர் ரூல்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அவாய்டு பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மீடியம்னா அந்த 120 கிராமர் ரூல்லாம் படிக்காதீங்க. எனக்கு ஏற்கனவே நல்லா இங்கிலீஷ் வரும்னு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் அந்த 120 கிராமர் ரூலில் படிப்பான். அது அவனுக்கு யூஸே ஆகாது, ஆனாலும் படிச்சுக்கிடுவாப்பில். ஸோ 120 கிராமர் ரூல்ஸ் அவாய்டு பண்ண வேண்டிய விஷயம். லேர்னிங் கேப்சியூல் சேனல் இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, பேர் மறைஞ்சு சொன்ன ஹர்ஷல் அகர்வால், அவருடைய சேனல் லேர்னிங் கேப்சியூல். அங்கே இங்கிலீஷ் இப்போ புதுசாக ஒரு மேம் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேங்க. நான் வந்துட்டு தமிழ் சேனல்லேருந்து ஹிந்தி சேனல் வரைக்கும் எல்லா சேனல்லையும் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். லேர்னிங் கேப்சியூல் இங்கிலீஷுக்கு புதுசாக ஆள் போட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம சேனல் தமிழில் நம்ம ஓரளவு கொஞ்சம் எடுத்துருவோம். சிடபிள்யூஜேயில் இங்கிலீஷ் யார் எடுக்கா, இப்போ தான் புதுசாக ஒரு மேம் போட்டிருக்காங்க. சிடபிள்யூஜேயில் இப்போ தான் இங்கிலீஷுக்கு ஒரு மேம் போட்டிருக்காங்க. கோட்டுக்கு இங்கிலீஷ் இப்போது ஆள் இல்லை. ஆக்சுவலாக அங்கே ஒரு பையன் எடுத்துகிட்டு இருந்தான், என்னன்னு தெரில. கேஆரில் நம்ம ரீனா மேம் எடுப்பாங்க. கோட்டில் இப்போ ஆள் இல்லை ஆக்சுவலாக இங்கிலீஷுக்கு. சிடபிள்யூஜியில் ஒரு மேம் எடுக்காங்க. இன்னும் தமிழ் சேனலு. இப்போ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எல்லாத்துலேயுமே 2-3 சோர்ஸ் வச்சுக்கிடுங்க. ஒரு ஹிந்தி சோர்ஸ், ஒரு தமிழ் சோர்ஸ் வச்சுக்கிறது நல்லது. அப்படி கவர் பண்ணிட்டு போகும்போது பிரச்சனைகள் வராது. பட் உங்கள் சோர்ஸ் நல்ல சோர்ஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது என்கிட்ட வந்துட்டு ஒரு சோர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா அது வேறு, அது நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி சொல்லுவேன். பட் இது நான் அப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்களா, பிறகு நான் வந்துட்டு ஏன் சேனலில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு சோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. கீழே கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க, அதை வச்சு பார்த்துக்கிடுங்க. அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இருக்குது டிஎன் பேங்கர்ஸ் வந்துட்டு அப்டேட்ஸ் நல்லா சொல்லுவாப்பில். அப்புறம் வந்துட்டு அனில் அகர்வால் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாப்பில். இங்கிலீஷ்லேயே அப்டேட் சொல்லுவாப்பில். இங்கிலீஷில் சொல்லிட்டு திருப்பி ஹிந்தியில் சொல்லுவார். இவருடைய சேனல் நல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சும்மா பார்த்து என்ன அப்டேட்னு பார்த்துக்கலாம். அப்புறம் சங்கல்ப் எஜுகேஷன் ஒரு சேனல் இருக்கும். நான் பேசிக்காக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன்னா இது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், இது எல்லாத்தையும் காமிச்சிடுவேன். நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சுற்றி இந்த சேனலில் தான் சுற்றுவானுங்க, இதில் தான் சுற்றுவாங்க. சரியா? 1 or 2 சேனல்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏதாவது இப்போ இங்கிலீஷில் ஏன்னா அந்த ஆலிவ் போர்டில் நல்லா எடுப்பாங்க. இங்கிலீஷில் ஆலிவ் போர்டு கிளாஸ் நல்லாயிருக்கும். ஆலிவ் போர்டெலாம் டெஸ்ட்டு போடுற சேனல் சொன்னால் பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயுமே இந்த டெஸ்ட்டு போடுற சேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளாஸஸ் எடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே கிளாஸஸ் எடுக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு சேனல்ஸ், டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாமே கிளாஸஸும் வச்சுருப்பாங்க. ஸோ ஆலிவ் போர்டெலாம் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சோர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் சோர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். கரண்ட் அஃபேர்ஸுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் வச்சு தான் படிக்கிறாங்க. ஒன்று அஃபேர்ஸ் க்ளவுட் வச்சு படிப்பாங்க, இல்லை ஸ்மார்ட் கீடா. இந்த 2 இதுடைய பிடிஎஃப் வச்சு தான் படிப்பாங்க. நீங்கள் கிளாஸஸாக படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் கிளாஸஸ் சொல்கிறேன். சிஏக்கு கிளாஸஸ் வந்துட்டு யார் எடுப்பா, ரெகுலராக ஆலிவ் போர்டில் இந்த மேம் எடுப்பாங்க, ஷீட்டல் மேம்னு. கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பட் ஹிந்தி. சரியா? வேறு எஸ் ஆஃபீஸரில் ஒருத்தர் இருப்பார், அவன் பேரை மறந்துட்டு எனக்கு. இதுவும் ஹிந்தி. சேனல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணி கொஞ்சம் தப்பு விடணும். கற்றுக்கிறதுக்கே ஏதாவது செஞ்சால் தாங்க மிஸ்டேக்கே வரும். ஏதாவது செய்யணுங்க, மிஸ்டேக்காவது விடணுங்க. ஸோ மிஸ்டேக்கு விடணும், ஏதாவது ட்ரை பண்ணணும், ஏதாவது செய்யணும்.
அப்படின்னா தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? வேற வந்துட்டு ஸ்டடி நித்தின்னு ஒரு சேனல் இருக்கும். கபில் காத்பால்னு ஒருத்தர் எடுப்பார். அதெல்லாம் ஹிந்தி ரொம்ப ஹிந்தியாக பேசுவானுங்க இவனுங்க. அது ஒன்று தான் இஷ்யூ. மற்றபடி வேறு யார் எடுப்பா? இன்னொருத்தன் எடுப்பான், அவன் பேர் மறந்துட்டு எனக்கு. எனக்கு பிக்சர் ஞாபகம் இருக்கு. அப்பர்ஷித்லாம் என்னுடைய சஜஷன் பின்னாடி வச்சுக்கிடுங்க. பிகாஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்காங்க. ஸோ இவெல்லாம் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிடுங்க. மற்ற 3 பேர் மோரலஸ் ஓகே தான். தமிழில் பார்த்தீங்கன்னா லிவின் சார் கிளாஸ் எடுப்பார். லிவின் சார் சேனலில் சிஏக்காகவே டெடிக்கேட்டடான ஒரு சேனல்னால் லிவின் சார் சேனல் தான். இது தமிழ். அப்புறம் நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்னு ஒரு தம்பி எடுப்பார். இந்த பையன் நல்லா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பேசுவார். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவர்னால கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அவருக்கு புரியும், தெரியும். ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட கேட்கலாம். வேறு நம்ம சேனலில் நான் எடுப்பேன். நான் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் எடுத்தேன், நல்லா போச்சு. இந்த வருஷமும் நம்ம கன்னியூ பண்ணுவோம். நானும் எடுப்பேன், சரி மேம் எடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு மாதிரி, சடன் ஹிட்டு மாதிரி. சரியா? நல்லா போயிட்டுருக்கு. வேறு சிடபிள்யூஜியில் எடுக்க மாட்டாங்க. சிடபிள்யூஜியில் அவங்க இப்போ எடுக்கிறது இல்லை. கேஆரில் ஒருத்தர் எடுக்காரு, பட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போகுதாங்கிறது தெரில. சரி, இவ்வளோ தான் உங்களுக்கு சோர்ஸு. ஒரு ப்ராப்பரான சோர்ஸஸ், எனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை பார்க்கணும். லைவ் கிளாஸ் தான் நான் பார்ப்பேன்னு அடம் முடிக்கக்கூடாது. இதை உட்காந்து படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஆஃப்லைன் சென்டர் போனீங்கனாலும் அதை விட நல்ல கண்டென்ட் நான் சொன்ன எல்லாத்துலேயுமே இருக்கும். நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நீங்கள் போகிற இடத்த விட ஒரு நல்ல ஒரு ஆஃப்லைன் கண்டென்ட் இருக்கும். நம்ம சேனலில் எல்லாத்தையுமே இப்போ ஏகே இருக்காங்க, ரம்யா மேம் இருக்காங்க. பேசிக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. இங்கிலீஷுக்கு நானும் கிளாஸ் எடுப்பேன். ஸ்ரீராம் கிளாஸ் எடுப்பார். ஸ்ரீராம் கிளாஸ்னால் சில கிளாஸ் எரர்ஸு இந்த மாதிரி சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சூப்பராக போகும். வேறு யாரையாவது விட்டுட்டேனா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸ்ரீராம்லாம் வந்துட்டு 4 இன்டர்வியூ போனவர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கைடன்ஸ் வந்துட்டு செம்மையாக பக்காவாக இருக்கும். இந்த எல்லா சேனல்லையுமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். வேறு நல்ல சோர்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஒரு சோர்ஸை ஒரு ஆள் சொல்லி எடுத்துக்காதீங்க. 2-3 பேர் சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிடுங்க. நான் சொன்ன சேனல்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இது போதுங்க நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே இதை வச்சு தாங்க எல்லாருமே பாஸ் ஆகுறாங்க. இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். மேபி 1 or 2 சேனல்ஸ் நான் விட்டுருப்பேன், பட் எனக்கு தெரியாமல் இருக்காது, பட் விட்டுருப்பேன். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், இங்கிலீஷுடைய ஸ்டடி பிளான், ஒரு பிகினர்ஸ்க்கான ஸ்டடி பிளான், அதையும் நான் போட்டு விட்றேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.